ஜம்மு மற்றும் காஷ்மீரின் மக்கள் வாழ்க்கை முறை, பனிப்பொழிவு காலத்தின் சவால்கள் நிறைந்தது பொருளாதார அம்சங்கள் பற்றி விளக்கமாக பார்க்கலாம். 1. மக்களின் வாழ்க்கை. காஷ்மீர் மக்கள் இயற்கையுடன் நெருங்கிய தொடர்புடையவர்களாகவும் தமது பாரம்பரிய கலாச்சாரம், உணவு, ஆடை ஆகியவற்றால் தனித்துவமாக இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் வேளாண்மை, பஷ்மினா துணி உற்பத்தி, உலர் பழ வியாபாரம் மற்றும் மரத்தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் உபயோகிக்கும் கிரிக்கெட் மட்டை இங்குதான் தயாரிக்கிறார்கள். குளிர்காலத்தில் வாழ்க்கை சவாலான, குறிப்பாக பனியடைப்பு காரணமாக கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்கும். 2. பனிப்பொழிவு மற்றும் குளிர்காலத்திற்கான முன்னெச்சரிக்கை வீடுகள். பொதுவாக இங்கு வீடுகள் களிமண், மரம் மற்றும் கற்களால் கட்டப்பட்டு பனிக்காலத்தில் வெப்பம் தாங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுகின்றன. நம் ஊரில் இருப்பது போல் வீடுகள் இருக்காது. தகரத்தினாலான கூரைகள் பெரும்பாலும் காணப்படும். வெப்பமூட்டிகள். புகாரி எனப்படும் உலோக அடுப்புகள் வெப்பத்தை பரப்ப பயன்படுத்தப்படுகிறது. மக்களுக்கு வேர், உல், துணி மற்றும் குளிர் தடுக்கும் பஷ்மினா அணியுதல் முக்கியம். அடுக்கு போர்வைகள். உடலை சூடாக வைத்துக்கொள்ள பல அடுக்கு போர்வைகள் பயன்படுத்தப்படுகின்றன. 3. உணவு பழக்க வழக்கங்கள். குளிர்காலத்தில் அதிகமாக கலோரி சத்து உள்ள உணவுகளை உண்பது வழக்கம். வழக்கமான உணவுகள்: வாஸ்வான், மாமிச உணவுகளால் சிறப்பாக தயாரிக்கப்படும் தட்டுகள். காவா, சூடான பசுமை தேயிலை, குங்குமப்பூ மற்றும் பாதாம் சேர்த்து தயாரிக்கப்படும். ரோகன் ஜாஷ், யக்னி, அங்கு பிரபலமான மாமிச குழம்புகள். குளிர்காலத்தில் உலர் உணவுகள், ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், வால்நட் மற்றும் அஞ்சீரம் அதிகமாக பயன்படுத்தப்படும். 4. விளையும் பயிர்கள் மற்றும் பழ வகைகள். விளையும் பயிர்கள். காஷ்மீர் பிரபலமானது சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ, இங்குதான் விளைவிக்கப்படுகிறது. உழவர் விளைவிக்கிற முக்கிய பயிர்கள்: சோளம், பாஸ்மதி அரிசி, மக்காச்சோளம் மற்றும் பார்லி. பழ வகைகள். காஷ்மீர் ஆப்பிள் மிகவும் தரமானது. மேரியன், பேரிக்காய், நாஸ்பாத்தி மற்றும் செர்ரி போன்ற பல வகை பழங்கள். பருப்புகள், ராஜ்மா மற்றும் மசாலா விளைச்சல்களும் மிக முக்கியம். ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், வால்நட், பிஸ்தா, அஞ்சீரம் ஆகியவை அங்கு அதிகமாக விளையக்கூடியவை மற்றும் உலகளாவிய அளவில் புகழ்பெற்றவை. 5. ஆப்பிள் மர விவசாயம். காஷ்மீரில் ஆப்பிள் மரங்கள் மோதரா, ஷோபியான் மற்றும் புல்வாமா மாவட்டங்களில் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. ஆப்பிள் மரம் சுமார் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பழம் கொடுக்கத் தொடங்கும். குளிர்காலத்தில் மரங்களை குளிர் மற்றும் பனிக்கட்டி சேதப்படுத்தாமல் பாதுகாக்க மண்ணோடு பூசல் மற்றும் பிளாஸ்டிக் கவரிங் பயன்படுத்தப்படுகிறது. பனியடைப்பால் பாதிக்கப்படாத வகையில் உணவு மற்றும் மருந்துகளை முன்கூட்டியே சேமிக்கின்றனர். மின் விநியோகத்தில் தடங்கல்கள் ஏற்படும் போது ஜெனரேட்டர் மற்றும் கம்பளிகள் பயன்படுத்துகிறார்கள். சமூக நல கூட்டங்கள். மக்கள் ஒன்று சேர்ந்து குளிர் தடுக்கும் முறைமைகளில் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றனர். வெப்பமூட்டும் வசதிகள் உள்ள பகுதிகளில் கூடுவதை வழக்கமாக்குகிறார்கள். சமாச்சாரம் மற்றும் இயற்கை வளங்களால் காஷ்மீர் மக்கள் தங்கள் வாழ்க்கையை பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் சிறப்பாக நடத்துகிறார்கள். இந்திய இராணுவம் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பயங்கரவாதத்திற்கு எதிராக மட்டுமின்றி அங்கு உள்ள பொதுமக்களின் பாதுகாப்பையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இவற்றில் சில முக்கிய அம்சங்கள்: 1. பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள். ஆபரேஷன் ஆல் அவுட். பயங்கரவாதிகளை அடக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தீவிர நடவடிக்கைகள். உள்ளூர் மக்களின் ஆதரவை பெற மிக குறைந்தபட்ச காயங்களுடன் செயல்படுவதில் இராணுவம் கவனம் செலுத்துகிறது. பயங்கரவாத அமைப்புகளை நிர்மூலமாக்குவதுடன் மக்கள் மீதான தாக்குதல்களையும் தடுப்பதில் முக்கிய பங்கு. 2. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல். இராணுவம் முக்கியமான பகுதிகளில் விளக்கமளிப்பு முகாம்கள் நடத்துகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொள்ளும் வகையில் உதவுகிறது. பாதுகாப்பு வலயங்கள். பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக திரண்டிருக்கும் பகுதிகளில் பாதுகாப்பு. 3. கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் பங்கு. கல்வி நிறுவனங்கள். இராணுவம் செயல்படுத்தும் பள்ளிகள், சத்பாவனா பள்ளிகள் 1500 கணக்கிற்கு மேல் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குகின்றன. கல்வி மையங்கள் மற்றும் இலவச பாடப்புத்தகங்கள் மூலம் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 4. மருத்துவ உதவி மற்றும் சமூக நலத்திட்டங்கள். மருத்துவ முகாம்கள்.
கிராமப்புற மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு. மிக மோசமான வானிலை நேரங்களில் அவசர மருத்துவ சேவை வழங்கப்படுகிறது. வழிச்சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்ற அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படுகிறது. 5வது உள்நாட்டு அமைதியை உறுதிப்படுத்தல். பயங்கரவாத அமைப்புகளிலிருந்து மீண்டவர்களுக்கு மீள்குடியேற்ற திட்டங்கள் மூலம் உதவி. சத்துபவன மிஷன். மக்களுடன் நெருக்கமான உறவுகளை உருவாக்க, வேலைவாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. 6வது பயங்கரவாதிகள் பாதிப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகள். ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ் சேகரிப்பு. மக்களின் தகவல்களை பாதுகாப்பாக நிர்வகிக்கிறார்கள். ஓப்பன் டயலாக் புரோகிராம்கள். மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் நேரடி தொடர்பு. 7வது சேவை செயல்பாடுகள். மக்களுக்கு உதவ பனிப்புயல்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் அவசர உபகரணங்கள் வழங்குவது. பள்ளிகள் மூடப்பட்ட நேரங்களில் தற்காலிக வகுப்பறை வசதிகள் ஏற்படுத்துதல். உழவர்களுக்கு விதைகள் மற்றும் வேளாண் உபகரணங்களை இலவசமாக வழங்குதல். காஷ்மீரில் மக்களிடம் நம்பிக்கையை உருவாக்குதல். இராணுவத்தின் வின்னிங் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் நோக்கத்திற்கான செயல்பாடுகள் மக்களை பயங்கரவாதத்தின் பாதையிலிருந்து திருப்பி விடுகிறது. உதவி செயல் மூலம் மக்களுக்கு பாதுகாப்பின் உணர்வு வழங்கப்படுகிறது. மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பயங்கரவாதத்தை அடக்கவும் இந்திய இராணுவம் தொடர்ந்து பல தியாகங்களை செய்து வருகிறது. உள்ளூர் பயங்கரவாத குழுக்களின் நடவடிக்கைகள். புதிய குழுக்கள். கடந்த சில ஆண்டுகளில் காஷ்மீரில் உள்ளூர் அடிப்படையிலான பயங்கரவாத குழுக்கள் அதிகரித்துள்ளன. ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தொய்பா போன்ற குழுக்களுடன் தற்போது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் TRF போன்ற புதிதாக உருவாகியுள்ள அமைப்புகள் செயல்படுகின்றன. இலக்குகள். பயங்கரவாத நடவடிக்கைகள் பொதுவாக இராணுவ சிப்பாய்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து வருகை தரும் தொழிலாளர்களை இலக்கு செய்கின்றன. தொழில்நுட்ப பயன்பாடு. ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்களை காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைதியை சீர்குலைக்கும் முயற்சிகளும் அவ்வப்போது ஏற்படுகின்றன. இராணுவம் பயங்கரவாதிகளை நசுக்க கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. உளவுத் தகவல்களின் அடிப்படையில் தீவிர நடவடிக்கைகள் நடக்கின்றன. பொது பாதுகாப்பு சட்டங்கள் PSA பல சந்தேகப்படுக்களையும் தனிமைப்படுத்தி சிறையில் அடைத்தல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் நடைமுறையில் உள்ளன. தொழில்நிலை சிக்கல்கள். அடிக்கடி ஊரடங்கு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக விவசாயம், சுற்றுலா தொழில் மற்றும் சிறு வணிகங்கள் பாதிக்கப்படுகின்றன. அரசு கட்டுப்பாடுகள். இணைய தடை மற்றும் மொபைல் சேவைகளில் உள்ள இடையூறுகள் சாதாரண மக்கள் தினசரி வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கின்றன. சமூக பங்களிப்பு திட்டங்கள். இராணுவம் இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை வழங்க சில சமூக அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுகிறது. பயண தளவாடங்கள். பகுதிகளில் புதிய சாலை, பாலங்கள் மற்றும் பயண வசதிகளை உருவாக்குவதற்கான இராணுவ முயற்சிகள் நடந்து வருகின்றன. காஷ்மீரின் நிலைமை மிகவும் மாறும் தன்மையுடன் உள்ளது. மேலும் நிலையான அமைதி மற்றும் முன்னேற்றத்தை அடைய பலதரப்பட்ட அரசியல், பாதுகாப்பு மற்றும் சமூக முயற்சிகள் அவசியமாகின்றன. காஷ்மீர் மக்களுக்கான இந்திய இராணுவத்தின் பங்களிப்பு பல்வேறு துறைகளில் முக்கியமாக வெளிப்படுகிறது. நன்மைகள் மற்றும் சமூக உதவிகள், மருத்துவ சேவைகள், இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துதல், அவசர சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு அவசர சிகிச்சை மற்றும் இரத்த தானம் வழங்கல், அடிப்படை வசதிகள், கிராமப்புறங்களில் வீதி அமைப்புகள், தண்ணீர் வசதி மற்றும் மின்சாரம் வழங்குதல், பனிக்காலங்களில் தடைப்பட்ட சாலைகளை சீரமைத்து மக்களுக்கு போக்குவரத்துக்கான வசதிகளை ஏற்படுத்துதல், சலுகைகள் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள், இராணுவத்தில் தொழில்நுட்ப மற்றும் பணியாளராக வேலைவாய்ப்புகள் வழங்குதல், சத்துப்படுத்தும் பள்ளிகள் மூலம் தரமான கல்வி, பெண்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வித் திட்டங்கள், இளைஞர்களை ஊக்குவிக்க நடவடிக்கைகள், காயிக போட்டிகள், கிராமப்புற மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தல், திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்துதல், தொழில் பயிற்சி, தொழில்நுட்ப பயிற்சி முகாம்கள், இராணுவ அடிப்படைகளை கொண்டு வரும் சிறப்பு பயிற்சிகள், 6வது கம்யூனிட்டி சென்டர் திட்டங்கள், வறுமையிலிருந்து மக்கள் வெளியேற உதவும் தொழில் திறன் பயிற்சிகள், பெண்களின் சுய தொழில் முயற்சிகளை ஆதரிக்கும் திட்டங்கள் மூலமாக இராணுவம் காஷ்மீரில் மக்களுக்கு செய்யும் தாக்கம். இந்த முயற்சிகள் மக்கள் மற்றும் இராணுவத்தின் இடையே நெருக்கம் மற்றும் புரிதலை வளர்க்கின்றன. இது காஷ்மீரின் வளர்ச்சிக்கான ஒரு உறுதியான அடித்தளமாகவும் செயல்படுகிறது. இது போன்ற நல்ல தகவல்கள் பெற நம்மோடு இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த காணொளி பற்றி கருத்துக்கள் பதிவு செய்யுங்கள். நல்ல தகவல்கள் பகிர்ந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.